ஆரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு 2 மனம் வேண்டாம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை யாக்கோபு 1:8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். நாம் கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்யும் போது கிடைக்குமா கிடைக்காதா என்று ஐயப்பாடு கொண்டு 2 மனம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளக்கூடாது. 2 மனம் உள்ளவர்கள் நிலையற்ற போக்கு உள்ளவர்கள், காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலை போன்றவர்கள் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்கள் கடவுளிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு முன்பாக குளிராகவோ அல்லது சூடாகவோ இருக்க வேண்டும். வெதுவெதுப்பாக இருந்தால் கடவுள் நம்மோடு கூட உள்ள நல்ல உறவிலிருந்து நம்மை விலக்கி வைத்து விடுவார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் ஒரே மனம் உடையதா இருக்கும்போது ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டு அருள் புரிகின்றார். நம்முடைய நல்ல நோக்கத்திற்கு கடவுள் பலன் கொடுக்கின்றார். நம்முடைய மனம் கடவுளையும் கடவுளை சார்ந்த வாழ்க்கை முறையையும் பின்பற்றும்படி ஒரே மனமாய் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார். கடவுளா பாகாலா? நாம் கடவுளை மாத்திரம் வணங்குகின்றோமா அல்லது பாகாலுடைய வழியை பின்பற்றுகின்றோமா? 1 ராஜாக்கள் 18:21 இப்படி சொல்கிறது: அப்போது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரயோத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆகாபு என்ற அரசனும் அவன் வீட்டாரும் மக்களில் பல பேரும் ஆண்டவரை வணங்காமல் பாகாலை வணங்கி வந்தார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகள் மக்களை வஞ்சித்து கடவுளிடமிருந்து அவர்களை வழி தவற செய்தார்கள். ஆனாலும் மக்களுக்கு கடவுள் மீதும் பற்று இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. இப்படியே 2 மனம் உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள். எலியா தீர்க்கதரிசி தனி ஆளாக நின்றார். எதிரணியில் 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். காளையை பலியிடும் போது உண்மையான கடவுள் வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி சுட்டெரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்பவரே உண்மையான கடவுள் என்று போட்டி வைத்தார்கள். எலியா அவர்கள் கடவுளே எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டிய போது வானத்திலிருந்து நெருப்பு வந்து பலியை சுட்டெரித்தது. மக்கள் அனைவரும் ஆண்டவரே தெய்வம், ஆண்டவரே தெய்வம் என்று உற்சாகத்தில் கூக்குரலிட்டு தரையில் விழுந்து கடவுளை பணிந்து கொண்டார்கள். எலியா மக்களிடத்திலே, நீங்கள் இருமனம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது, கடவுளை வணங்குங்கள் அல்லது பாகாலை வணங்குங்கள் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மனம் சோர்வடையும் போது, தோல்விகள் வரும்போது கடவுளிடத்திலே நம்பிக்கை இழந்து பின்வாங்கி போக உங்க மனம் விரும்பலாம். ஆண்டவரை விட்டு நீங்கள் வழிவிலகும் போது அவருடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து விடுகிறீர்கள். ஒரே மனதோடு கடவுளை அண்டி பிடித்துக் கொள்ளும் போது, அவருடைய திருவடிகளை சேரும் பொழுது அவர் உங்களை தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து அணைத்துக் கொண்டு அன்பு செய்வார். யோசுவா 24:22 இப்படி சொல்கிறது: அப்போது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். மோசே என்ற தலைவருக்கு உதவியாளராக இருந்த யோசுவா என்ற தளபதி மக்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். மக்கள் ஆண்டவரையும் வணங்கிக் கொண்டு பிற நம்பிக்கையிலும் வணங்கிக் கொண்டு கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து வந்தார்கள். ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையாகவும் நேர்மையாகவும் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்படி செய்வது தீயது என்று உங்கள் மனதிற்கு தோன்றினால் உங்கள் வழியிலே நீங்கள் செல்லுங்கள். யாருக்கு ஊழியம் செய்வது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா திறம்பட எடுத்துரைத்தார். அப்பொழுது மக்கள், நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொன்னார்கள். அதற்கு யோசுவா, நீங்களே இதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் உறவு இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்து அவருடைய பக்தியில் நிலைத்திருந்து உண்மையாக வாழ்ந்தால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்வார்கள். கடவுள் அவர்களுக்கு துணையாக இருப்பார். கடவுளா உலக பொருளா? நம்முடைய மனம் எதை தேடுகின்றது? கடவுளையா உலக பொருளையா? மத்தேயு 6:24 இப்படி சொல்கிறது:
2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய தூய பக்தியில் நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றது. ஆனால் உலக பொருட்களிலும் அது அடைகின்ற எண்ணமும் மக்களிடத்திலே அதிகமாக காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட 2 மனம் இருக்கின்றது. 2 தலைவர்களுக்கு ஒருவர் பணி செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவர் மீது அன்பு செய்வார், அல்லது ஒருவரை சார்ந்து மற்றவரை புறக்கணிப்பார். கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஒருவர் பணி செய்ய முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். உயிர் வாழ்வதற்கு உண்ணுவதும் குடிப்பதும் விடை உடுத்துவதும் அவசியமாயிருக்கின்றது. இதையெல்லாம் தந்தையாய கடவுள் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை உலக பொருளாசையை விட கடவுளிடமே நம்மை சேர்த்துவிடும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் தேவைகளை கடவுள் அறிந்திருக்கிறார். நீங்களும் அவரிடத்திலே வேண்டுதல் செய்யலாம். அப்போது அவர் கேட்டு அதை பூர்த்தி செய்வார். எல்லா கவலைகளையும் கடவுளிடத்திலே விட்டுவிடுங்கள். உலகத்தின் மீது அன்பு கூறாமல் ஒரே மனம் கொண்டவர்களாக கடவுள் மீது அன்பு கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நிலைத்திருங்கள். 2 ராஜாக்கள் 5:25 இப்படி சொல்லுகிறது: பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். நாகமான் என்பவர் வலிமை மிக்க வீரர், பல போர்களிலே வெற்றி பெற்ற படை தளபதி. ஆனால் அவருக்கு தொழுநோய் இருந்தது. அவர் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக எலிசா என்ற தீர்க்கதரிசனிடத்திலே அனுப்பி வைக்கப்பட்டார். தீர்க்கதரிசி அவரை பார்க்காமலேயே யோர்தானில் சென்று 7 முறை மூழ்க வேண்டும் என்று ஆள் மூலம் சொல்லி அனுப்பினார். நாகமான் நம்பி சென்று அதற்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவருக்கு சுகம் கிடைத்தது. அவர் எலிசா தீர்க்கதரிசிக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் கடவுளுடைய மனிதர் அதை வேண்டாம் என்று நிராகரித்தார். எலிசா அவருடைய பணியால் கேயாசி என்பவர் நாகமானை பின்தொடர்ந்து சென்று அவரிடத்திலே பொய் சொல்லி பரிசுகளை பெற்றுக் கொண்டார். திரும்பவும் தீர்க்கதரிசி அவரிடத்திலே வந்து ஒன்றும் தெரியாதவர் போல் நடந்து கொண்டார். இதையெல்லாம் அறிந்த எலிசா தீர்க்கதரிசி அவர்கள், நாகமானுடைய தொழுநோய் உன்னையும் உன் தலைமுறையும் பிடித்துக் கொள்ளும் என்று சொன்னார். அப்படியே கேயாசிக்கு நடந்தது. எனக்கு அன்பானவர்களே, உலக பொருளாசை ஒரு பாவம். தவறாக சேர்க்கும் சொத்துக்கள் கடவுளுக்கு பிரியமில்லாதது. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு கையூட்டு வாங்குவது, பிறர் செல்வங்களை அபகரிப்பது, பிறர் சொத்துக்களை தவறான முறையில் எடுத்துக்கொள்வது, இப்படிப்பட்ட 2 மனம் கடவுளுக்கு பிரியமில்லாதது. கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு பதிலாக அழிவையே இப்படிப்பட்ட செயல்கள் கொண்டு வரும். கடவுளா உலக போதனையா? இன்றைய காலங்களிலே கடவுளுடைய போதனைக்கு விரோதமான உலக போதனைகள் உலாவுகின்றன. ஏசாயா 29:13 இப்படி சொல்லுகிறது: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. கடவுளுடைய பயம் நமக்கு இருந்தால் நம் வாழ்வில் கடவுளுக்கு முதலிடம் கொடுப்போம். கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய திருவார்த்தைகளுக்கு அஞ்சி நடப்பார்கள். கடவுளை மீறி செயல்பட மாட்டார்கள். கடவுளுக்கு உண்மை இல்லாத மக்கள் இருமனம் கொண்டு கடவுளை தேடுவார்கள். தனது உதடுகளால் கடவுளை துதித்து பாடுவார்கள், ஆராதனை செய்வார்கள். இப்படி அவர்கள் செய்வதற்கு மனிதர்களால் உண்டான உலக போதனை கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் கடவுளை விட்டு தூரமாக இருப்பார்கள். ஆனால் கடவுளுக்கு பயப்படுவது போல காட்டிக்கொள்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கேட்கின்ற பார்க்கின்ற எல்லா போதனைகளையும் தூய வேத புத்தகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். அதற்காக நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். கடவுளுடைய போதனையும் எனக்கு வேண்டும், உலக போதனையும் எனக்கு வேண்டும் என்று 2 மனம் கொண்டு 2 வழிகளிலே நடக்கக்கூடாது. பாவம், கிருபை, கடவுளின் மறுவருகை இவைகளை பற்றி தவறான போதனைகள் உங்களை வந்து சேரும்போது நீங்கள் அதிலிருந்து விலகி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கொலோசையர் 2:8 இப்படி சொல்லுகிறது: லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. தூய பவுலடிகளார் அவர்கள் இப்படி சொல்கின்றார்: போலி தாழ்மையினாலும் வீணான பேச்சுக்களாலும் உங்களை யாரும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவைகள் கிறிஸ்துவினால் உண்டானவைகள் அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவைகள்.
நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். மனதை மயக்கும் உலக போதனைகளிலிருந்து கிறிஸ்துவின் அன்பு, சுகம், பலன், மீட்பு இவைகளை பெற்றுக் கொள்ளும்படி தூய்மையின் வாழ்வுக்குள் வாருங்கள். பக்தி என்ற பெயரில் உலகம் கொடுக்கின்ற சடங்காச்சாரங்களில் நம்பி அதை பின்பற்றாதீர்கள். தூய வேத புத்தகம் சொல்கின்ற ரட்சிப்பு, நல் நடத்தை, கடவுளின் நீதி இவைகளையே நம்பி அண்டிக் கொள்ளுங்கள். எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். யாரெல்லாம் அவரை நம்பி ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அந்த சிலுவையின் ரட்சிப்பில் மகிழ்ந்து அவரோடு இணைகின்றார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் கடவுளுடைய தூய ஆவியானவரின் துணையோடு ஒரே மனம் உள்ளவர்களாக மாற்றம் பெற்று வாழ்வார்கள். நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் அருளும் விண்ணுலக வாழ்வை பெறுவதற்காக ஒரே மனம் உள்ளவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி. ஐயா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி. பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போனபடி நடந்தேன். பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போனபடி நடந்தேன். ஏசையா, அபயம் அபயம் இரண்டும் பேர் ஐயா என் தாதாவே. ஐயா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி. பொய்யும் புரட்டும் குருட்டும் திருட்டும் பொறாமையும் ஆணவமும். பொய்யும் புரட்டும் குருட்டும் திருட்டும் பொறாமையும் ஆணவமும். வீட்டுயும் அடியருள் செய்யும் மாடாதீவோர் ஏக திருத்துவனே. ஐயா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி. ஐயா, நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி. வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, நாங்கள் இரண்டு மனம் உள்ளவர்களாக வாழாமல் ஒரே மனதோடு உண்மையை பற்றி கொள்ள வேண்டும் என்று உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அருளப்பட்ட மீட்பிலே எங்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நேரத்திலே உம்மிடத்திலே மன்றாடி இரு மனதோடு நடக்காமல் ஒரு மனம் கொண்டவர்களாக உம்முடைய திருவார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க தீர்மானம் செய்து கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தவறான வழியிலே நான் சென்று விட்டேன், உம்மை விட்டு தூரமாக போய்விட்டேன் என்று மனம் திரும்பி அறிக்கையிட்டு உம்மிடம் திரும்பி வருகின்றார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை அன்போடு கருணை செய்து ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையிலே உடைய தூய ஆவியானவரே பலத்தை கொடும். எனக்கு தீமையான சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, என் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்று உம்மிடத்தை வேண்டிக் கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அருள் புரிந்து அவர்கள் மனதை உறுதிப்படுத்தும். எல்லாம் வல்ல உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இருமனம் வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் ஒரே மனம் உள்ளவர்களாக அவரையே பற்றி கொள்ளுங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.